காட்டிற்குள் ஒரு மனிதனை புலி துரத்தியது. தப்பிப்பதற்காக மரத்தில் ஏறிய அவன் தவறி கிணற்றில் விழுந்தான். விழும்போது கிணற்றில் இருந்த கொடிகளை இறுக பற்றிக் கொண்டான். கிணற்றுக்கு அடியில் ஒரு கரும்பாம்பு சீறியது. கிணற்றிற்கு அருகில் ஒரு யானை சுற்றிக் கொண்டிருந்தது. அவன் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த கொடியை கருப்பு மற்றும் வெள்ளை நிற 2 எலிகள் கடித்துக் கொண்டிருந்தது. கிணற்றிற்கு அருகில் இருந்த மரத்தில் உள்ள தேன் கூட்டில் இருந்து தேன் சொட்டிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அவன் அந்த புலி, கிணறு, கரும்பாம்பு, யானை, 2 எலிகள் போன்ற அனைத்து ஆபத்துகளையும் மறந்து தேனை சுவைத்துக் கொண்டிருந்தான். இதில் அவன் சென்றடைந்த காடுதான் சம்சார வாழ்க்கை. துரத்தி வந்த புலிதான் யமன். ஏற முயன்ற மரம்தான் முக்தி. கிணறுதான் நரகம். அவன் பற்றிக் கொண்டிருந்த கொடிகள்தான் ஆசையும் பற்றும். கிணற்றை சுற்றிக் கொண்டிருந்த யானைதான் ஒரு வருடம். கருநாகம்தான் காலபாசம். கொடிகளை கடித்துக் கொண்டிருந்த கருப்பு மற்றும் வெள்ளை எலிகள் தான் இரவும் பகலும். இறுதியாக அவன் சுவைத்த தேன் துளிதான் இன்பம். இதுதான் உலக வாழ்க்கை. எனவே ஒவ்வொரு வினாடியும் தேனை ருசிப்பது போல வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும். Download ShareChat.